பண்ற ஒரு ஆவி உலகம் இருக்கு. ஆனா நம்ம நிறைய பேர் வந்து அந்த ஆவி உலகத்தை வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்கறது இல்லை. ஆனா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கும்போது இந்த ஆவிக்குரிய உலகம்ன்றது நம்ம எல்லா கிறிஸ்தவ வாழ்க்கையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம வசனத்தை நம்ம ஆராய்ஞ்சு படிக்க 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 நீங்க நியூ டெஸ்ட்மெண்ட் எடுத்தாலும் சரி, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் எடுத்தாலும் சரி, எப்பவுமே வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு வந்து பிசிக்கல் வேர்ல்டும் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டும் எப்பவுமே வந்து பேரலா ஆப்ரேட் பண்ணிட்டே தான் இருக்கும். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒயிட் ஹார்ஸ் மினிஸ்ட்ரீஸ் மூலமா உங்களெல்லாம் நான் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜாம் பண்ணிட்டு நம்ம செய்தி ஆரம்பிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, தூராஷா தல்லா பா தூரா பா தரா பா தீராக்கா பர்ரா பா லோரிக்கா பாபா துரிக்கந்தர்ரா பா கர்த்தாவே ரிக்கந்தர்ரா பா லோரிக்கா பா. யார் யாருக்கு என்னென்ன செய்தி போய் சேரணும்னு நீங்கள் நியமிச்சிருக்கீங்களோ ரிக்கந்தர்ரா ஷபா லோரிக்கா பாபா, அந்த செய்தி அவங்களுக்கு ஒரு தடையும் இல்லாமல் போய் சேரணும் கர்த்தாவே. துராபாலா ரிக்கா ரஷபா லோரிக்கா பாபா. தேங்க்யூ ஃபாதர். இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரே இன் ஸ்பிரிட், ஆவியில் ஜெபிப்பது. அதுக்குண்டான வசனம் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9-10 வசனம். எழுதியிருக்கபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த பண்ணினவர்களை கண் காணாவில்லை, காதும் கேட்கவில்லை, அவைகள் மனுஷனோட இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இந்த வசனம் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தனக்கு காடை லவ் பண்ணுறவங்களுக்கு அது இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, வாட் நோ ஐ ஹேஸ் சீன், வாட் நோ இயர் ஹேஸ் ஹர்ட், அண்ட் வாட் நோ ஹியூமன் மைண்ட் ஹேஸ் கன்சீவ்ட், தீஸ் திங்ஸ் காட் ஹேஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் தோஸ் ஹூ லவ் ஹிம், for God has revealed them to us by His Spirit. இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கர்த்தரை தேடும் போது நிறைய விஷயங்கள் வந்து கண் காணாமலும் கண் கேட்காமலும், இது ஒரு விஷயம் இந்த மாதிரிலாம் இருக்கா, இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்படாத சில விஷயங்கள் எல்லாம் கர்த்தர் வந்து தன்னோட ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவாராம். எந்த மாதிரி ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவார்னா, தன்னை நேசிக்கிற மனசார நேசிக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் வந்து சகலமும் அவர் வெளிப்படுத்துவார். அதுதான் வந்து வசனம்லாம் என்ன சொல்லும் அப்படின்னா, கர்த்தரை நேசிக்கிறவங்களுக்கு வந்து கர்த்தர் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார். நம்ம ஆவிக்குரிய உலகம், நம்ம ஆக்சுவலி எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஃபிசிக்கல் வேர்ல்டில் இருக்கோம், நம்மளை சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆவி உலகம் இருக்குது. ஆனால் நம்ம நிறைய பேர் வந்து அந்த ஆவி உலகத்தை வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்குறதில்ல. ஆனால் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கும்போது இந்த ஆவிக்குரிய உலகன்றது நம்ம எல்லா கிறிஸ்தவ வாழ்க்கையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம வசனத்தை நம்ம ஆராய்ஞ்சு படிக்க 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 நீங்கள் நியூ டெஸ்ட்மெண்ட் எடுத்தாலும் சரி, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் எடுத்தாலும் சரி, எப்பவுமே வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு வந்து பிசிக்கல் வேர்ல்டும் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டும் எப்பவுமே வந்து பேரலா ஆப்ரேட் பண்ணிட்டே தான் இருக்கும். நீங்கள் புதிய ஏற்பாடு அந்த புக் ஆஃப் ஜெனிசிஸ்ல படிச்சீங்க அப்படின்னா, ஆதாமும் ஏவாளுமே வந்து ஏதேன் தோட்டத்தில் ரொம்ப ஒரு நல்ல ஒரு லைஃப்பில் அவங்க இருந்திருப்பாங்க. அதை நீங்கள் இப்போ நம்ம பைபிளை வாசிக்கும் போதே தெரியும், அவங்க கர்த்தரோட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் அவங்களுக்கு இருந்திருக்கும். நம்ம அந்த வசனத்தெல்லாம் பார்க்கும்போது தேவ ஆவியான கர்த்தர் வந்து அவங்களோட வந்து நடந்தார். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது அவரோட ஃப்ரீ டைம்லலாம் வந்து ஆதாமும் ஏவாளோடையும் நடக்கிற ஒரு பழக்கம் உள்ள ஒரு காடாக தான் இருந்தார். தான் பண்ண தப்பு, மனிதர்கள் வந்து பண்ண தப்புனால அந்த ஸ்லாக்கியத்தை ஆதாம் இழந்துடுறாரு. அதை இழந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளும் அந்த மாதிரி ஒரு கர்ஸ்குள்ள வந்துட்டோம். ஆனால் கர்த்தர் ஆதாமை ஏவாளையும் படைக்கும் போது அவர் எப்படி படைச்சாருன்னா, தன்னோட சஞ்சரிக்கிற மனிதர்களை தான் அவர் படைச்சார். அவரோட நோக்கமே அதுதான். இந்த மாதிரி தண்ணி பார்க்குறாரு, அவரோட சாயல்ல ஏன் படைக்கிறாருன்னா வந்து அவங்களோட சஞ்சரித்து அவங்களோட ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆதாமை ஏவாளையும் படைச்சு ஒரு நல்ல கார்டன் ஆஃப் எடன்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு இடத்துல அவங்க வைக்கிறாரு. ஆனால் அவங்க வந்து தன்னோட சுயசித்தத்துக்காக அதோட அந்த ப்ரிவிலேஜ் அவங்க இழந்தனால இந்த மாதிரி ஒரு பூமிக்குள்ள ஒரு கர்ஸ்டு ஒரு லைஃப்குள்ள அவங்க போயிடுறாங்க. அந்த லைஃப்குள்ள போனோன்னா கர்த்தருக்கும் அவங்களுக்கும் உள்ள கனெக்ஷனை கட் ஆயிடுது. அவங்க வந்து கர்த்தரோட முன்னாடி இருந்த, என்னதான் கர்த்தர் அதுக்கப்புறம் ஆதாம் ஏவாள் கிட்ட பேசிட்டு இருந்தாலும், ஆனால் முன்னாடி இருந்த லைஃபை அவங்க இழந்துடுறாங்க. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை வந்து நம்ம கர்த்தரை வந்து ரொம்ப நெருங்கி நடக்கணும். we have to love him. நம்ம வந்து கர்த்தரை வந்து ஒரு கிவராக பார்க்கக்கூடாது. ஓகே, சர்ச்சில் இந்த வாரம் போய் நம்ம இந்த மாதிரி கோரிக்கைகளை மட்டும் வச்சு ஜெபம் பண்ணாதீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். தீரா ஷதா கெபெல் லரிக்கபா, அது எனக்கு ஒரு அருவருப்பான ஜெபம். ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா திரிக்க ரஷத ராபால், தேவனே ராஜ்யத்தையும் தேடுங்க, ரிக்கந்த சகலமும் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷபாலோ ரிக்கபா. ஸோ நம்ம கர்த்தரை போய் தேடும்போது, சர்ச்சில் போய் தேடும்போது நம்ம என்ன ஜெபம், நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? கர்த்தாவே, நான் உண்மை அறியணும், உங்களோட தேவ ஆவியானவர் எனக்கு வேணும், நீங்க யாரு, நீங்க எப்பேற்பட்டவர், உங்களோட தேவ ரகசியத்தை
எங்களுக்கு சொல்லுங்கள், பைபிள் என்னால் படிக்க முடியல, எனக்கு பைபிள் படிக்கிற அபிஷேகம் கொடுங்க. நம்மளோட நோக்கம்லாம் என்ன இருக்குன்னா, நம்ம ஆவிக்குரிய பிளெஸிங்கை தான் நம்ம அதிகமாக நம்ம கேட்டு வாங்கிக்கணும். அப்படின்னு கேட்டு வாங்கினாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபிசிக்கலில் நடந்துடும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் உங்களுக்கு பிள்ளைங்க இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க, 3 வயசு 3.5 வயசுனா நீங்கள் டக்குன்னு வந்து ப்ளே ஸ்கூலில் போடுவீங்க, 5 வயசில் 6 இயர்ஸில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போடுவீங்க. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்க போகிறீங்க. நீங்கள் வந்து உங்கள் குழந்தை ஒன்றும் உங்களுக்கு கேட்க போகிறதில்ல, எனக்கு 3 வயசு ஆச்சு எனக்கு ப்ளே ஸ்கூலில் போடு, 1 வயசு ஆச்சு எனக்கு வந்து 6 வயசு ஆயிடுச்சு எனக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போடுன்னு எதுவும் உங்கள் குழந்தை கேட்க போகிறதில்ல. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு தகப்பனா ஒரு தாயாக நீங்கள் இருக்கும்போது அந்த ஏஜ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களை படைச்சிட்டாரு. நீங்கள் ஒரு கிறிஸ்தவ ஃபேமிலியில் பிறந்துட்டீங்க, உங்களை சோ நேம் கொடுத்து உங்களுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் கர்த்தர் விட்டுட்டாரு அப்படின்னாலே உங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன புரியணும்னா, ஆட்டோமேட்டிக்காக ஃபிசிக்கல் லைஃப்பில் என்ன நடக்குமோ அது நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக என்ன பண்ணணும்னா உங்களோட விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ஓகே, கர்த்தர் நம்மளை படைச்சிருக்காரு, நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், சர்ச்சில் போயிட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நமக்கு ஆவியானவர் இல்லையா, முதல்ல ஆவியானவர் பெற்றுக்கணும். ஆனால் ஆவியானவர் வந்து நிறைய பேர் அங்கீகரிக்கிறதே இல்லை. நான் ஏன் ஆவியானவர் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ரோமன் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 26வது வசனத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, நமக்கு என்ன வேண்டணும்னு தெரியாதப்போ ஆவியானவர், உங்களுக்கு மேலே ஆவியானவர் வந்து நவமான பாஷை இருந்ததா, ஆவியானவர் உங்களுக்காக ஜெபிப்பார், உங்களுக்காக மன்றாடுவார், அவர் உங்களுக்காக அழுது ஜெபிப்பாருன்னு ரோமன் எழுதின சுவிசேஷம் புக் ஆஃப் ரோமன்ஸ் 8:26 இருக்கும். அப்போது நம்ம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கோம். ஃப்யூச்சரை பற்றி நமக்கு எப்போயுமே தெரியாது. அடுத்த மாதம் என்ன நடக்க போகுது, அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னே நமக்கு ஃபிசிக்கலாக நமக்கு எந்த விதமான அவேர்னஸும் கிடையாது. ஆனால் நம்ம இப்போ சந்தோஷமாக இருக்கும். அடுத்த நிமிஷம் ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு வேலையில் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது, உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா காடுக்கு தெரியும், கர்த்தருக்கு உங்களுக்கு தெரியும், நம்ம பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது உங்கள் மேலே ஆவியானவர் இருந்தால் அந்த பிரச்சனைக்காக உங்கள் வாயை வாங்கி அவர் ஜெபம் பண்ணுவார். நவமான பாஷையோட மெயின் இம்பார்ட்டன்ஸே அதுதான். நமக்கு என்ன ஜெபிக்கணும்னு தெரியாதப்போ ஆவியானவர் உங்களுக்காக மன்றாடுவார், ஆவியானவர் உங்களுக்காக ஜெபிப்பாருன்னு சொல்லிட்டு நீங்கள் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் ஆக்ட்ஸ்க்கு அப்புறம் நிறைய புஸ்தகத்தில் வந்து இந்த ஆவியானவருக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸை பற்றி பவுல் எழுதியிருப்பார். புக் ஆஃப் ரோமன்ஸாக இருந்தாலும் சரி, கொரிந்தியனாக இருந்தாலும் சரி, ஹீப்ரூஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆவியானவரை பற்றி அவங்க எழுதியிருப்பாங்க. ஆனால் நமக்கு சபைகளில் வந்து நம்ம ஆவிக்குரிய சபைகள்லே நம்ம வந்து இந்த பெந்தகோஸ்தே சபையை என்ன சொல்லுவாங்கன்னா ஆவியானவர் சபை, அவங்க வந்து ஆவியானவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற சபை அப்படின்னு இருக்க சபைகளே ஒரு சேட் ட்ரூத் என்னன்னா, முக்காவாசி நான் பார்த்த எந்த சபைகளுமே 80 to 90% சபைகள் மக்கள் வந்து ஆவியானவர் இல்லாமல் சபைக்கு வராங்க. அதுக்கு நம்ம வெக்கப்படணும். நம்ம பெருமையாக சொல்லுவோம் நம்ம வந்து அந்த சபைக்கு போகிறோம், இந்த சபைக்கு போகிறோம், நம்ம இந்த டாப் மோஸ்ட் இந்த சபையில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறதுல எந்த விதமான அர்த்தமே இல்லைன்னு ஆவியானவர் சொல்கிறார். உங்கள் மேலே ஆவியானவர் இல்லாட்டி ரிக்காந்தாரா ஷக்கல்லாபால் நீங்கள் எந்த சபைக்கு போனாலும் ரிக்காந்தார் பரலோகம் நுழைய முடியாதுன்னு என்று கர்த்தர் சொல்கிறார். ரிபக்கல்ல ஷக்க தரிபால ரிக்கபா உரிக்கந்த ராபால் துணிகர பாவம் என்று ஆவியானவர் சொல்கிறார். ரிக்கந்த சபைகளுக்குள்ளே துணிகர பாவம் என்று கர்த்தர் சொல்றார். ரிபா லரஷத லபா நான் அருவருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த விபச்சார பாவம் காணப்படுது என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்க சபைகளுக்குள்ள ரிக்கந்த ராபாலோ ரிக்க ஆவிக்குரிய சபை நீங்க சொல்றீங்க ரிக்க, ஆனா ரிக்க சபை மக்கள் ரிக்க விபச்சார பாவத்தில் ஈடுபடுறாங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கபர் ரிக்க இது ஒரு சபை 2 சபை இல்ல, ரிக்கந்த பல சபைகள் அப்படி இருக்கு என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா உரிக்கந்த ராபா எங்க மேல தேவ ஆவியானவர் இருக்காரு. ரிக்கந்தர் எங்க சபையில இயேசு கிறிஸ்து இருக்காரு, அவர் ரத்த தெளிக்கப்பட்டிருக்கு. ரிக்கந்த இந்த மாதிரி ரிக்க மாற தட்டிக்கிட்டு ரிக்கந்தர் சபை மக்களே ரிக்கந்தர் ரப் ஐயோ என்று ஆவியானவர் சொல்றார். ரிபா லகஷத லெக்கே பலக்கே பஸபோ துரிபா தரபா தரபா பாபா நுக்கிரஷத லெக்கே லபாலோ ரிக்கபா அருவர்ப்பான காரியங்கள் இந்த சபைகள்ல நடக்குது. ரிக்கந்தர் ரப் என் முகம் சொல்லிக்கிற விஷயங்கள் நடக்குது என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ரப் நிறைய சபைகள்ல ரிக்கந்த ஆவிக்குரிய சபைகள் பேரு தான் ரிக்கந்த, ஆனா அங்க ஆவியானவரே இல்லைன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிஷபாலோ ரிக்கபா ஸோ நம்ம ஆவியானவரை வந்து பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு சகலமும் கர்த்தர் வந்து நமக்கு வெளிப்படுத்துவார். அதுக்கு அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட கிறிஸ்டியன் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் கோரிக்கை என்ன இருக்கணும்னா, நமக்கு ஹோலி ஸ்பிரிட் வேணும். ஹோலி ஸ்பிரிட் இல்லாமல் நமக்கு சபைக்கு நீங்கள் போகிறதே வேஸ்ட்டுன்னு என்று கர்த்தர் சொல்கிறார். முதல்ல ஆவியானவர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளோட ஃபிசிக்கல் பாடின்னு நமக்கு ஒன்று இருக்குது.
நமக்கு ஸ்பிரிட்டுன்னு ஒன்று இருக்குது, சோலுன்னு இருக்குது. நம்மளோட ஃபிசிக்கல் பாடிக்கு எப்பயுமே அழிவு இருக்குது. நான் ஆக்சுவலி ஒரு சாது சுந்தர் சிங் அவரோட புக்கில் ஒரு இது நான் படித்தேன். அவர் என்ன போட்டிருந்தார் அப்படின்னா, சூரியன் இருக்குது, சூரியன்லேருந்து லைட்டும் வருது, ஹீட்டும் வருது. அப்போது சூரியன்லேருந்து தான் லைட்டும் வருது, ஹீட்டும் வருது. அதே மாதிரி தான் சூரியன்றது வந்து கர்த்தர் மாதிரி, ஹீட்டுன்றது வந்து ஹோலி கோஸ்ட் மாதிரி, சன்னுன்றது வந்து லைட் மாதிரி. ஸோ மூணும் சேர்ந்தாதான் எப்படி சூரியனோ அதே மாதிரி 3 பேரும் சேர்ந்தாதான் கர்த்தர். அவர் வந்து காட் ஆஃப் ட்ரினிட்டி காட் அப்படின்றாங்க, திரியேக தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து நமக்கு ஜீசஸ் மட்டும் போதும், சண்டே ஆனால் ஜீசஸ் போய் ப்ரேயர் பண்ணால் மட்டும் போதும், ஃபெலோஷிப் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து அதில் சாட்டிஸ்ஃபை ஆகிறது நான் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபையே ஆகாதீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்கிறார். நீங்கள் புக் ஆஃப் ஆக்ட்ஸ்லேயே படித்தாலும் நீங்கள் வந்து அப்போது அந்த டிசைபிள்ஸ்லாம் வந்து ஆவியானவர் பெற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பீப்புளாக இருந்திருப்பாங்க. ரொம்ப ஜீசஸ் சொல்கிறதும் அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது, ரொம்ப வந்து ஒரு ஆட்டு மந்தையில் இருக்க ஆடு மாதிரி தான் ரொம்ப சாதாரணமாக இருந்திருப்பாங்க. பட் ஆவியானவர் பெற்றுக்கொண்டப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைபிள்ஸாக இருப்பாங்க, அப்போஸ்தலர்களாக அவர் மாறுறாங்க. அவங்க ப்ரீச்சிங்கை கேட்டு 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 டே பை டே வந்து அந்த காலத்தில் வந்து நிறைய கணக்கான மக்கள் வந்து ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். அதனால தான் ஜூயிஷ் பீப்புள்லாம் வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. என்ன இவங்க இவ்வளோ மக்கள் அவங்க பின்னாடி போகிறாங்க, இவ்வளோ மக்கள் அவங்க பின்னாடி போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி வந்து பேதுரு அவரோட அசோசியேட்ஸ் எல்லாத்தையுமே அவரோட அசோசியேட்ஸ் எல்லாரையுமே வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. பட் அவங்க ஜெயிலில் போட்டாலும் அன்னைக்கு ராத்திரி அவங்க என்ன நடக்குது அப்படின்னா, பேதுரு அவரோட டிசைபிள்ஸ் வந்து ஜெபம் பண்ணும்போது ஒரு தேவ தூதன் வந்து அந்த ஜெயிலை திறக்க விட்டு இவங்களெல்லாம் தப்பிக்க வச்சிடுறாங்க. அதே மாதிரி ஜெயில் மூடப்பட்டுருது. அடுத்த நாள் மார்னிங் வந்து பேதுரும் அவரோட அசோசியேட்ஸும் திருப்பி வந்து அங்கே வந்து வெளியில் வந்து பிரசங்கம் பண்ணுறத இந்த சோல்ஜர்ஸ்லாம் பார்க்குறாங்க. என்ன ஒரு விஷயம் ஆச்சரியப்படுறாங்க, இவங்க ஜெயிலில் தானே இருந்தாங்க, இவங்க எப்படி வெளியில் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்கா. திருப்பி இவங்க எல்லாம் ஜெயிலில் போகிறாங்க. ஆனால் ஜெயில் கதை க்ளோஸ்டாக தான் இருக்கும், ஆனால் உள்ள எந்த கைதிகளுமே இருந்திருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. திருப்பி அவங்க அந்த லீடர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பேதுரு அவங்கள எல்லாரையும் கூப்பிடுறாங்க. நீங்கள் ஏன் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் பிரசங்கம் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா நிறைய மக்கள் வந்து உங்கள் பின்னாடி போயிட்டு கிடக்குறாங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களை நீங்கள் கில்ட்டி ஆக்குறீங்க, ஏசு கிறிஸ்துவ வந்து சிலுவையில் அரைஞ்சது அவர் ரத்தத்துக்கு எங்களுக்கு வந்து கில்ட்டி ஆக்கிட்டு இருக்கீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணணும்னு எங்களுக்கு கில்ட்டி ஆக்குறீங்க, ஏன் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறீங்க. இங்கேயும் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்க பிரசங்கத்தை பார்த்து அங்கே இருக்க ஜூயிஷ் பீப்புளெலாம் ரொம்ப பயந்துருப்பாங்க. ஏன்னா இவங்க பிரசங்கம் பண்ண அதிசயம் அற்புதம் வந்து நடக்க ஆரம்பிக்குது. இதுதான் ஹோலி ஸ்பிரிட்டோட வல்லமை. ஆவியானவர் இருக்கும்போது அவங்கனால தைரியமாக நின்று பேசக்கூட இல்லாத பேதுரு, ஆனால் ஆவியானவர் வந்ததுக்கப்புறம் ரொம்ப தைரியமாக என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்கள் சொல்கிறத கேட்டால் நாங்கள் உங்களுக்கு ஒபே பண்ணுற மாதிரி ஆகும், ஆனால் எங்கள் மேலே ஆவியானவர் இருக்காரு, நாங்கள் கர்த்தரை தான் நாங்கள் ஒபே பண்ணணும், நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக அவர் சொல்லியிருப்பார். நீங்கள் அந்த புக் ஆஃப் ஆக்ட்ஸில் நீங்கள் படித்தாலே தேவ ஆவியானவர் பற்றி நிறைய எப்படி இருந்தார், எப்படி ஹோலி ஸ்பிரிட் ஆப்ரேட் பண்ணாருன்னு நீங்கள் நிறைய விஷயத்த நீங்கள் அதில் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் நடக்கும்போது ஒருத்தர் ஸ்பெசிஃபிக்காக ஒரு லீடர் வந்து என்ன சொல்வாராம், அவங்கள விட்டுருங்க, பேதுரு அவங்களெல்லாம் விட்டுருங்க, அவங்களுக்கு எதிராக நீங்கள் போராடாதீங்க, ஏன்னா அவங்களோட வல்லமை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நமக்கு இது இன்கேஸ் வந்து அவங்க ஹியூமன் இதில் தான் நீங்கள் ஆப்ரேட் பண்ணாங்கன்னா அவங்க தோற்று போயிடுவாங்க. இன்கேஸ் அவங்க மேலே இருக்கிறது உண்மையாகவே கர்த்தர் அப்படின்னா நம்ம வந்து மனிதர்களுக்கு எதிராக நம்ம சண்டை போடுற மாதிரி இருக்காது, அவங்க கர்த்தருக்கே எதிராக நம்ம சண்டை போடுற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் வந்து அவங்கள வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொல்லுவார், ஒரு பெரிய லீடர் வந்து சொல்வார், அவங்க கிட்டலாம் வந்து போராடாதீங்க, பேதுரு அவங்களெல்லாம் ஃப்ரீ பண்ணிடுங்க, ஏன்னா அவங்க மேலே இருக்கிறது ஹோலி ஸ்பிரிட், அவங்க மேலே இன்கேஸ் ஹோலி ஸ்பிரிட் இருந்தாருன்னா நம்ம வந்து கர்த்தருக்கு எதிராக சண்டை போடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்வார். இதுதான் தேவ ஆவியானவர் வல்லமை. நம்ம எப்பயுமே ஆவி அந்த அனலோடே தான் இருக்கணும், ஏன்னா நம்ம வாழ்கிற உலகம் அந்த மாதிரி. ஆனால் நிறைய ஒரு சேட் ட்ரூத் என்ன அப்படின்னா, யாருமே வந்து ஹோலி ஸ்பிரிட்டை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நான் வந்து ஃபுல்லாக இந்த சபைகளுக்குள்ளே தான் சொல்கிறேன். ஒரு லைவ் எக்ஸாம்பிள் அப்படி என்னன்னா, எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு லேடியோட ஒருத்தவங்க எனக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆனாங்க. அவங்க சபைக்கு போகிற ப்ராப்பரான சின்ன வயசுலேருந்தே இருந்த கிறிஸ்டியன். அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது கவிதா அப்படின்னு. அவங்க பிரச்சனையெல்லாம் கேட்டு ஓரளவுக்கு நான் அனலைஸ் பண்ணிட்டேன், ஓகே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அவங்கக்கிட்ட சிம்பிளாக நான் ஒன்று தான் சொன்னேன், உங்கள் வீட்டில் வந்து ஜெபம் ரொம்ப கம்மியாக இருக்குது, வேத வாசிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது, அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஆவியானவர் சுத்தமாக இல்லை, ஜபம் இல்லாதனால ஆவியானவர் இல்லை. இதை நீங்கள் பண்ணாலே அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10-15 ப்ராப்ளம் என்கிட்ட சொன்னாங்க. இந்த 3 மட்டும் பண்ணுங்கள், இந்த 10-15 ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டை விட்டு போயிடும் அப்படின்னு நான் சொன்னேன்.
ஆனால் சொன்னதுலேருந்து அத்தனை நாள் அவங்க ரெகுலராக நாங்கள் ஆக்சுவலி நான் ஒரு இடத்துக்கு நான் போகிறேன், ஒரு ரெகுலராக போகிறேன், வீக்லி ஒரு இடத்துக்கு நான் போகிறேன். அவங்களும் வீக்லி வருவாங்க. அவங்க அந்த ப்ராப்ளம்லாம் என்கிட்ட சொல்லணும். ப்ராப்பராக சபைக்கு போகிறவங்க, அவங்க ரொம்ப கிறிஸ்டியனாக இருந்தனால அவங்க என்கிட்ட வந்து பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் அவங்க வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் சொன்னோன்னா, இது வந்து ரொம்ப ஈஸி தான். அவங்க அவங்க சொன்ன ப்ராப்ளம் நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் இருந்தது. இன்ஃபேக்ட் நிறைய கட்டுகள் இருந்தது. அப்போ நான் சொன்னேன், ஒன்று தான், இது 3 மட்டும் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஃபாஸ்டிங் இருங்க, வேத வாசிப்பு பண்ணுங்க. இது 3 பண்ணாலே ஆவியானவர் உங்க வீட்டுக்கு வந்துருவாரு. இது பண்ணாலே இந்த பிரச்சனை எல்லாமே சார்ட் அவுட் ஆயிடும். அவங்க வீட்டில் ஒரு 5 பேர் இருந்தால் 5 பேருக்கு ஒரு வித்தியாசமான பிரச்சனை சொல்லுவாங்க, எல்லாமே சார்ட் அவுட் ஆயிடும். இதை நான் சொன்னலேருந்து அவங்க அந்த இடத்துக்கு வரதே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணாங்க. பாதியில் வந்தாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் மட்டும் வந்துட்டு போவாங்க, என்னை மட்டும் பார்த்துட்டு போவாங்க. அப்படியே வந்துட்டு இருந்தவங்க கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னை வந்து பார்க்குறதே நிறுத்திட்டாங்க. அவங்க எந்த கோர்ஸுக்கு நான் போயிட்டு இருந்தேன் அவங்க வரதே நிறுத்திட்டாங்க. அப்புறம் நானும் கொஞ்ச நாள் மெசேஜ் பண்ணேன், இல்லை எனக்கு உடம்பு சரியில்லைனாங்க. அதுக்கப்புறம் நானும் விட்டுட்டேன், சரி ஓகே அப்படின்ட்டு. இதில் என்ன நான் சொல்கிறேன்னா, இவ்வளோ தூரம் நான் சொன்னதே இந்த 3 விஷயம்தான். இந்த 3 விஷயத்த அவங்க பண்ணவே இல்லை. பண்ணாதனால அவங்க இன்னும் நிறைய ப்ராப்ளம்குள்ளே போயிட்டாங்க. அதே மாதிரி எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க வந்து கிறிஸ்துவ அல்லாத ஒரு லேடி. அவங்க வந்து ஒரு புறஜாதியானவர். அவங்க வந்து சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லும் போது அப்போ நானும் சொன்னேன், உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது, இது நிறைய கட்டுகள் பில்லிசுனை கட்டுக்குள்ளே மாட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு வந்து இன்னொரு ஊழியக்காரோட நம்பர் கொடுத்து, இவர் டெலிவரன்ஸ் பண்ணுறவர், நீங்கள் அவரை போய் சந்தித்து உங்கள் வீட்டில் இருக்க பிரச்சனையை நீங்கள் தயவுசெய்து சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பிரச்சனை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணாட்டி உங்கள் உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு லேடி கிட்ட சொல்றேன். இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஜீசஸ்னா யாருமே தெரியாத ஒரு பொண்ணு, சின்ன வயசுலேருந்தே வேற ஒரு புறஜாதியானவர் வீட்டில் இருந்த பொண்ணு, எதுவுமே இல்லாத பொண்ணு என்கிட்ட வந்து இந்த பிரச்சனையை சொன்ன உடனே, உனக்கு நீ தேடுற பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு, அது ஜீசஸால தான் தர முடியும், நீ அவரை போய் சந்திச்சு உன்னோட கட்டுகளுக்கெல்லாம் ஒரு விடுதலை பண்ணிக்கோ அப்படின்னோடனே அந்த பொண்ணு சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை தான், நான் எப்போ போய் சந்திக்கணும், என்னைக்கு போய் சந்திக்கணும், அட்ரஸை கொடுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம அடுத்த நாளே போய் அந்த ஸ்பெசிஃபிக் ஊழியக்கார்ட்ட போய் ஜெபிச்சு அவங்க எல்லாத்தையுமே அவங்க சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. சார்ட் அவுட் பண்ணிட்டு திருப்பி வந்து அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நான் இது பண்ணிட்டேன் கவிதா, நான் அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா, அப்போ அவங்க கிட்ட சொன்னேன், நீ வந்து என்டையராக நீ வேற ஒரு புறஜாதியானவர், இந்த எல்லா பிரச்சனைக்கும் வந்து ஒரே ஒரு முடிவு தான், நீ என்ன பண்ணணும்னா முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து நீ வந்து ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும், நீ ஜெபிக்க 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 ஆவியானவர் உன் மேலே வருவார், அப்படின்னா உன் வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆகணும்னு. மறுபடியும் அந்த பொண்ணு என்கிட்ட கேட்டது என்னன்னா, நான் எப்போ வந்து இந்த ஞானஸ்தானத்தை எடுத்துக்கிறது, எங்கே வந்து நான் எடுத்துக்கிறது, யார்கிட்ட வந்து நான் எடுத்துக்கிறது. அப்போ நான் கைட் பண்ணேன். ஏன்னா அந்த பொண்ணுக்கு என்ன சர்ச்சுன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அப்போ நான் ஒரு ஃபேமஸான ஒரு சபைக்கு கூட்டிகிட்டு போய் நான் கிளாஸ்லாம் அட்டன் பண்ண வச்சு கூடவே இருந்து அந்த பொண்ணு முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து அவர் இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்று இன்ன வரைக்கும் ஒரு சொந்த ஜீசஸ். அந்த பொண்ணுக்கு என்ன அப்படின்னா ஜீசஸ் தான். அவள் வந்து வேற என்னதான் புறஜாதியானவராக இருந்தாலும் தினமும் வேத வாசிப்பு ஜெபிக்கிற ஒரு பொண்ணாக அந்த பொண்ணு இன்ன வரைக்கும் இருக்கான். இதுதான் புறஜாதியானவருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு கிறிஸ்தவ பொண்ணுக்கிட்ட இருக்கு, சின்ன வயசுலேருந்தே ஒரு கிறிஸ்தவ பொண்ணு, நான் எல்லாமே வந்து ஒன்றும் பெருசில்லை, வீட்டில் பைபிள் இருக்கும் எல்லாம் இருக்கும், நீ இதெல்லாம் பண்ணு உன் விஷயம்லாம் சார்ட் அவுட் ஆகும்னு சொன்ன உடனே என்னை பார்க்குறத அவங்க நிறுத்திட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணு வந்து நான் ஆக்சுவலி இவங்க கிட்ட வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்ணி நான் சொன்னேன், இவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல, நம்ம வந்து சொன்னால் அவங்க ஏற்றுப்பாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, நம்ம கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு, நம்ம கிட்ட இயேசு இருக்காரு, இதை சொன்னா அந்த பொண்ணு ஏத்துக்குமா அப்படின்னு ரொம்ப ஹெசிடேட் பண்ணி நான் யோசி தான் பேசினேன். ஆனா அந்த பொண்ணு எங்கேயுமே டிலே பண்ணல. நான் இன்னைக்கு அப்படின்னா உடனே அந்த இடத்துல ஒரு டைம் கூட மாறாம கொஞ்சம் கூட வந்து தனக்கு சொல்யூஷன் வேணும்னு நம்ம ஜீசஸ்ட வந்து அந்த பொண்ணு சொல்யூஷன் வாங்கிக்கிட்டாங்க. இதுதான் ஆக்சுவலி புறஜாதியானவருக்கு கிறிஸ்தவர்களுக்கு இதான் வித்தியாசம். கிறிஸ்தவர்களுக்கு உண்டான லெத்தார்ஜினஸ் நீங்க எல்லா சபைகள்லையும் பார்க்கலாம். ஜீசஸ் தானே, அவர் எப்போ வேணால் நமக்கு என்ன வேணால் செய்வார், நமக்கு வந்ததே நமக்காக பாடுபட்டு இறக்கதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லெத்தார்ஜியாக கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க. ஆனால் அந்த புறஜாதியானவர் தான் நம்மளோட ஜீசஸை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துருக்கேன். இந்த வேத ரெஸ்பெக்ட் வந்து நம்ம கடவுளை அவ்வளோ நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோமோ இல்லையோ அவங்க வந்து நம்ம தெய்வத்தை நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்ம ஆக்சுவலி நம்ம கிறிஸ்டியன்ஸாக இருக்கும்போது நம்ம மேலே ஒரு ஆவியானர் இல்லாமல் வேத வாசிப்பு இல்லாமல் ஜெபிக்காமல் இருக்காதீங்கன்னு என்று கர்த்தர் சொல்கிறார். ரிபல்லா ரஷபா, அது எனக்கு ஒரு அருவருப்பான ஜபோன் என்று ஆவியானவர் சொல்கிறார். ரிஷபால் வரைக்கும் நான் நிறைய பேருக்கு பில்லி கிரஹாம்னு ஒரு
ஊழியக்காரர் இருந்தார், இந்த யூஎஸ்ல பயங்கர பெரிய ஊழியக்காரர். அவரோட ப்ரீச்சிங்கை பார்த்தே நிறைய பேர் வந்து ரட்சிக்கப்பட்டு, நிறைய பேர் அவரோட ப்ரீச்சிங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அவரோட ப்ரீச்சிங்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி கூட்டம் வந்து கும்மியும், நிறைய பேர் வந்து அவரோட ப்ரீச்சிங்காக வருவாங்க. அவரோட ப்ரீச்சிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜேசஸை பற்றி நல்லா ப்ரீச் பண்ணியிருப்பார், ஹோலி ஸ்பிரிட் பற்றி பேசியிருப்பார். ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி அவர் யூஎஸ்ல பெரிய ஊழியக்காராக இருந்தார். எத்தனை பிரசிடென்ட்ஸ் மாறினாலும் இவர் தான் அட்வைசராக இருந்தார். இவரை கூப்பிட்டு தான் அட்வைஸ் வந்து அங்கே யூஎஸ்ல கேட்பாங்க. எத்தனை பிரசிடென்ட்ஸ் மாறினாலும் அட்வைசரி கவுண்டர் இருக்கு, அதில் வந்து இவர் மாறாமலே இருந்தார். இவர் தான் கடைசி வரைக்கும் இருந்தார். அவர் இறக்குற வரைக்கும் அவர் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஊழியம் செய்கிற டைமில் அவர் எப்போ வந்து பிரசங்கம் பண்ணாலும் கொத்தா மக்கள் வந்து அங்கே ரட்சிக்கப்படுவாங்க. அவர் கூட்டத்துக்கு வந்து உட்காருவாங்க. அந்த காலத்தில் அவரோட கூட்டம் எங்கே நடக்கும்னா மோஸ்ட்டாக ஸ்டேடியம், ஃபுட்பால் ஸ்டேடியம் அந்த மாதிரி ஸ்டேடியத்தில் தான் நடக்கும். ஏன்னா நிறைய கூட்டம் வரதுனால அந்த மாதிரி ஸ்டேடியத்தில் நடக்கும். அந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு 10 பேர் கன்னோட அவர் ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரோட கூட்டத்துக்கு வராங்க. எப்படியாவது பில்லி கிரஹாமை நம்ம ஷூட் பண்ணிடணும், இந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து இந்த கிறிஸ்டியானிட்டி பின்னாடி போய் ரட்சிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இவரை ஒரு 10 பேர் இவங்களை தூண்டி விட்டு இவரை சுடுறதுக்காக அந்த ஸ்டேடியம்க்கு வந்து கூட்டம் நடக்கிற இடத்துல 10 பேர் ஸ்பிளிட் ஆகி இவங்க நிற்கிறாங்க. இவங்க வந்து எப்படியாவது அவர் சுற்றணும், யாராவது ஒரு இதில் மிஸ் பண்ணால் கூட ஏதாவது ஒரு கன்னில் வந்து அவர் மாட்டணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவர் வந்து அவரை சுற்றி பில்லி கிரஹாம் சுற்றி நிறைய ஒரு 10 பேர் நிற்கிறாங்க. குறிப்பிட்ட ஒருத்தர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, சுடுறதுக்காக ரெடியாக இருக்கும்போது அப்போது அவர் பில்லி கிரஹாம் ப்ரீச் பண்ணுறாராம். என்ன ப்ரீச் பண்ணுறாரு அப்படின்னா, ஏசு அன்பானவர், அவர் யாரையுமே வந்து அவர் வந்து இது பண்ண மாட்டார், ஹர்ட் பண்ண மாட்டார், அவர் ரொம்ப அன்பான தேவன் அப்படின்னு சொல்ல அந்த குறிப்பிட்ட ஒரு மனிதன், அந்த துப்பாக்கியோட வந்த ஒருத்தர் மனசில் அப்படியே அவருக்கு வந்து ரொம்ப பாரமாயிடுச்சு. அன்பானவரா என்ன இப்படி சொல்கிறாரு, ஏசுவை பற்றி என்ன இப்படி சொல்றான்னு சொல்லிட்டு அவர் அறியாமலே வந்து ஒரு பாரம் அவர் மனசுல வர ஆரம்பிச்சு அவர் என்ன சொல்றார், உண்மையாவே அவர் அன்பான தேவன்னா ஏன் எங்க அப்பா சின்ன வயசுலேயே செத்துறணும், அப்போ என்ன ஹர்ட் பண்ணதானே எங்க அப்பா அவர் எடுத்தாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மாதிரி அவர் புலம்ப ஆரம்பிக்கிறார். அப்போ அவருக்கு ஒரு குரல் கேட்டுச்சான். என்ன குரல் கேட்டுச்சுன்னா, உங்க அப்பாவை நான் எடுத்தது நான் கிடையாது, நான் யாரையுமே ஹர்ட் பண்ற டைப் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜீசஸோட குரல் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் மனிதனை கேட்ட உடனே அவருக்கு வந்து ஒரு மாதிரி நடுங்கிட்டாராம். என்னடா நமக்கு ஒரு வித்தியாசமான குரல் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு பில்லி கிரஹாமோட ப்ரீச்சிங்கை கேட்க ஆரம்பிச்சா. ப்ரீச் பண்ண தன்னே அறியாம அவர் என்ன பண்ணாராம், தன்னோட பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு அவர் தான் வந்து ஜீசஸை சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டாரு. எந்த மனிதன் வந்து பில்லி கிரஹாமை சுடணும்னு வந்த மனிதன் அவர் வந்து அந்த ப்ரீச்சிங்கை கேட்டு தன்னே அறியாம அவர் ஜீசஸ்க்கு ஒப்பு கொடுத்தாராம். அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சப்போ அந்த 10 பேர் கேதர் பண்ணும்போது அவருக்கு மட்டும் அந்த அனுபவம் இல்லை, அவரோட சேர்ந்து மீதி 9 பேருக்குமே அந்த அனுபவம் இருந்தது. நாங்கள் எல்லாருமே இயேசுவை வந்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டோம். யாரை நாங்கள் வந்து சுடணும்னு வந்தோமோ அவர் ப்ரீச்சிங்கை கேட்டு நாங்கள் எங்களே அறியாமல் எங்கள் பாவத்தெல்லாம் சொல்லி நாங்கள் வந்து இயேசுவை நாங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டோம். இதுதான் ஆவியானோட வல்லமை. ஒரு மனிதன் மேலே ஆவியானவர் இருந்தார்னா எவனாவது ஒருத்தன் வந்து சுடணும் கொல்லணும்னு வந்தால் ஆவியானவர் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவார். ஆனால் நம்ம நிறைய பேர் ஆவியானவரை அங்கீகரிக்கிறதே இல்லை. யாரெல்லாம் இன்னைக்கு ஆவியானவர் வேணும்னு ஜெபிக்கிறீங்களோ அவங்க மேலே எல்லாம் ஆவியானவர் வருவார். ரிஷதா லெக்கே பெர் அஷதா ரெபே லோரிகபா. கர்த்தர் சொல்றார், ரிகந்த ராபாலோரு சபைகள்ல ரிகந்த ராபாலோரிகபா ஒரே பாவம் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிகந்த ராபாலோரிகபா ஜெபம் இல்ல, ரிகந்த ராபா சபைகள்ல நான் சொல்றேன் என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்த ரா சபைகள்ல ரிகந்த ஜெபம் இல்ல, ரிகந்த அசுத்தாவிகள் தான் இருக்குன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிபா லா ரஷதா ரெபே லோரிகபா துரிகந்த ரேஷபா லோரிகபா ஒரிகந்த ராபாலோரிகபா சபைகள்ல பாவம் ரிகந்த ராபாலோரிக் வேசித்தனத்தின் ஆவி ரிகந்த ராசதா ராபாலோரிகபா ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட் சேஸ் தி லார்ட். ரிகந்த வாலிபர்கள் மேல ரிகந்த ராபா ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட் சேஸ் தி லார்ட். ரிகந்த ராபா நிறைய வாலிபர்கள் ரிகந்த ராபா நீங்க இந்த வீடியோ கேம் விளையாடுறீங்க மொபைல்ல ரிகந்த ராபாலோரி நான் அருவருக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்றார். ரிபா ஷதகல பரபாலா பாபா துரிகபா தலா ராபா பாபா துரிபாலா ரஷதா ரெபே லோரிகபா சிராபாலா ரிகபா ராபாலோ ரிகபா உரிகந்த ராபால சிறு பிள்ளைங்க மேலேயும் ரிகந்த அசுத்தாவிகள் செயல்படுறத நான் பார்க்கிறேன் என்று ஆவியானவர் சொல்றார். ரிகந்த ராபாலோ ரிக இது சபைகள்ல இருக்கு. ரிகந்த ராபா இது சபைகள்ல இருக்கு. ரிகந்த ராபா இது சபைகள்ல நடக்குதுன்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரிகபாலா ரஷபாலோ ரிகபா துரிகபா ரஷபாலோ ரிகபா
விபச்சாரம் பாவம் ரீகந்தர், விபச்சாரம் பாவம் ரீகந்தர், விபச்சாரம் பாவம் ரீகந்தர் ராபா, விபச்சாரம் ரீகந்தர், சபைகளுக்குள்ள விபச்சாரம் என்ற ஆவியானவர் சொல்றார் ரீகந்தர். அப்படிப்பட்ட சபைகளை நான் இனி வர நாட்களை உடைப்பேன் என்ற ஆவியானவர் சொல்றார் ரீகந்தர் ராபாலோ ரிக்கா பாபா உரிகந்தர் ராபாலோ ரிக்கா பா. நிறைய சபைகள்ல ரிக்கந்த நியாய தீர்ப்பு இறங்கி இருக்கு ரிக்கந்த, ஆனா உங்க மனசுல ரிக்கந்தர் சாத்தான் போராடுறான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ரிக்கந்தர் ராப், அது சாத்தான் இல்ல ரிக்கந்தர் கர்த்தாதி கர்த்தன் என்ற ஆவியானவர் சொல்றார். சாத்தானால நியாய தீர்ப்பு கொண்டு வர முடியாது ரிக்காந்த, கர்த்தரால முடியும் ரிக்கந்தர் ராபாலோரிகா பா, இயேசுவால முடியும் ரிக்கந்தர் ராபாலோரி. He is the God of judgment says the Lord. ரிபா தரா ஷதா லெக்கே பாலா ரிகபா துரிபாலா ரிகபா. கர்த்தருக்கு உண்டான பயம் இல்ல ரிக்கந்தர் ராபாலோ, கர்த்தருக்கு உண்டான பயமே இல்லை என்று ஆவியானவர் சொல்றார் ரிபால. இஷ்டமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றீங்க என்று கர்த்தர் சொல்றார் ரிக்கந்த. அப்படிப்பட்ட மக்களை ரிக்கந்த இனி வர நாட்கள்ல ரிக்க கொடூரமா நியாய தீர்ப்பேன் என்று ஆவியானவர் சொல்றார் ரிபாலா கஷகா லிபா தரிபாலா ரிகபா துரிபாலா ராபாபா. பைபிள் இருக்கு வீட்டுல ரிக்க, ஆனா வேத வாசிப்பே கிடையாது ரிக்கந்த, வசனம் தெரியல ரிகா பாபா, வசனம்னா என்னன்னு புரியல ரிக்கந்த ராபாலோ. அப்படிப்பட்ட மக்களுக்கு ரிக்கந்த இனி வர நாட்கள்ல ரிக்க ஐயோன் என்று ஆவியானவர் சொல்றார் ரிபாலா ரஷதா ராபா தராபாலா ரிகா பாபா துரிபாலா ராபாலோ ரிகபா உரிகந்த ராபாலோரிகா பாபா உரிகந்த ராபாலோரிகா பா சுதாராபா சதா ராபா ரிபா லாபா பாபா ரிக்கந்த. சபைகள்ல ரிக்கந்த ராபா என்ன கிடைக்கும் ரிக்க, ஏசு கிட்ட போனா என்ன கிடைக்கும் ரிக்கந்த, வீடு கிடைக்குமா ரிக்கந்த ராபாலோ, வேலை கிடைக்குமா ரிக்க, வாசல் கிடைக்குமா, அது வேணும் இது வேணும் ரிக்கந்த. அப்படிப்பட்ட ஜெபத்தை நான் அருவருக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்றார் ரிக்கந்த ராபாலோரிகா பா. உங்க ஜெபம் எப்படி இருக்கணும் தெரியுமா ரிக்கந்தர், ஆவியானவர் வேணும் ரிக்கந்த, ஆவினும் போது வரங்கள் வேணும் ரிக்கந்த ராபா, ஆவிக்குரிய ரகசியங்கள் தெரிஞ்சுக்கணும் ரிக்கந்த. ஏசுனா யாருன்னு உங்களுக்கு புரியணும் ரிக்கந்தர், அதுதான் உண்மையான ஜெபமா இருக்கணும் என்று ஆவியானவர் சொல்றார் ரிபா லரஷதர். பணம் கொடு ரி, கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை உரிக்கந்த, அப்படி ஜெபிக்காதீங்க என்று ஆவியானவர் சொல்றார் ரிபா தரஷகா லெபே லக்கே லெபேல துரிக்கந்த லரபாலோ ரிகா பாபா உரிக்கந்த ராபாலோ ரிகா. ஆவியானவர் எங்க உண்டோ ரிக்கந்தர் அங்க விடுதலை உண்டு ரிக்கந்த. நீங்க ஜெபிக்க 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 ரிக்கந்த, ஏசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரிக்கந்த எப்படி பிரச்சனைகள் இருக்கும் ரிக்கா, தன்னாலே அது போகாதான் என்று ஆவியானவர் கேட்க தன்னாலே இந்த பிரச்சனை உங்களை விட்டு ஓடாதா ரிக்கந்தர், அதை விட்டு ரிக்கந்தர் கர்த்தாவே பணம் கொடுங்க, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், பையனுக்கு குழந்தை பிறக்கணும், இதுவா உங்களுக்கு ஜெபமா இருக்கும் என்று ஆவியானவர் கேட்கிறார் ரிபா லரகா லரபா. அப்படிப்பட்ட ஜெபத்தை நான் இனி வர நாட்கள் அருவருக்கிற ரிக்க அங்கீகரிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்றார் ரிக்கந்தர் ராபாலோ ரிகா பாபா உரிக்கந்தர் ரஷபாலோ ரிகா. நோவா காலத்துல ரிக்கந்தர், நோவாவும் ரிக்கந்தா அவங்க ஃபேமிலி மட்டும்தான் பெட்டகத்துல இருந்தாங்க, மற்ற எல்லா ஜனங்களையும் நான் கொன்று போட்டேன் என்று ஆவியானவர் சொல்றார் ரிக்கா. எனக்கு இன்னொரு முகம் இருக்குன்னு என்று கர்த்தர் சொல்றார் ரிக்கா. தேவையெல்லாம் விளையாடாதீங்க என்று ஆவியானவர் சொல்றார் ரிக்கந்த ராபாலோ ரிகாபா துஷகந்த லேஷத லேபே லோரிகாபா துரிக்கந்த ராபாலோரி. கம்மி மக்கள் ஹெவனுக்கு வந்தா போதும் ரிக்கந்த ராபாலோ ரிக்கம், அதுதான் வசனம் சொல்லுது ரிக்கந்த ராபாலோ. நேரோ இஸ் த டோர் ரிக்கந்த ராபால், நேரோ இஸ் த டோர் ரிக்கந்த நேரோ இஸ் த டோர் சேஸ் த லார்ட் ரிக்கந்த ராபாலோ ரிக்கந்த ராபாலோ ரிக்கம் உரிக்கந்த ராபாலோ ரிக்கா பாபா. பரலோக வாசலை எட்டுறது ரிக்க அவ்வளவு ஈஸி கிடையாதுன்னு என்று ஆவியானவர் சொல்றார் ரிக்கா. ஜபம் இல்லாம, வேத வாசிப்பு இல்லாம ரிக்கந்த ராபா, அந்நிய பாஷை இல்லாம ரிக்கந்த ஆவியானவர் இல்லாம எப்படி நீங்க பரலோகம் எட்ட முடியும் என்று ஆவியானவர் கேட்கிறார். உரிக்க நீங்க வெக்கப்படணும் ரிக்கந்த ராபாலோ ரிக்கா பாபா ரிக்கந்த. உங்களுக்கு புறஜாதியானுக்கு என்ன வித்தியாசம் என்று ஆவியானவர் சொல்றார் ரிக்கந்த. உங்ககிட்ட ஆவியானவர் இல்லையா ரிக்கந்த ராம், அந்நிய பாஷை இல்லையா ரிக்கந்த, வரங்கள் இல்லையா, ஆவியின் வரங்கள் இல்லாட்டி ரிக்கந்த நீங்க கிறிஸ்தவர்களே அல்ல என்று கர்த்தர் சொல்றார் ரிபா தரா ஷகா லெக்கே பெல்லோபோ துரிக்கந்த அல்ல ராபாலோ ரிக்கபா. இன்னைக்கு பொருத்தனை பண்ணுங்க ரிக்கபா, இப்ப பொருத்தனை பண்ணுங்க ரிக்கந்த ராபால். இந்த ஆவியானவர் வேணும் ஜெபம் பண்றவங்களுக்கு எல்லாம் ரிக்கந்த ஆவியானவர் பலமா ஊத்தப்படுவாரு ரிக்கந்த. யார் தாழ்த்துறீங்களோ ரிக்கந்த ராபாலோ ரிக்கபம், யாரெல்லாம் தாழ்த்துறீங்களோ ரிக்கந்த ராபால் தோசு தோசு ரிக்கந்த ரஷபா லரிக்கா பாபா திராபா லரிக்கந்த ராபாலோ ரிக்கா பாபா ரிஷத ரா. யாரெல்லாம் தாழ்த்துறீங்களோ ரிக்கந்த ராபால் அவங்க மேலெல்லாம் ஆவியானவர் வருவார் ரிக்கந்த ராபாலோ ரிக்கா உரிக்கந்த ரஷத ரேபே லோரிக்காபா ரிபா லரி பாபா துரிக்கா மந்த ரஷபா லோரிக்காபா. கர்த்தர் சொல்றார் ரிக்கந்த ராபாலோ ரிக்காபா. யாரெல்லாம் ரிக்கந்த ராபாலோ ரிக்க ஒரு ஹீலிங்காக ஜெபிக்கிறீங்களோ ரிக்கந்த ராபாலோ, ஒரு ஹீலிங்கால ஜெபிக்கிறீங்களோ ரிக்கந்த ஹீலிங்காக ஜெபிக்கிறீங்களோ ரிக்கந்த அந்த ஹீலிங்கை பெற்றுக்கொள்ளுங்க ரிக்கந்த ராபாலோ. வயிற்றுல பிரச்சனை இருக்கவங்க ரிக்கந்த ராபால் உங்க வயிற்று பகுதியில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க ரிக்கந்த ராபா. ஹீலிங் ஏஞ்சல்ஸ் ரிக்கந்த ராபாலோ, ஹீலிங் ஏஞ்சல்ஸ் ரிக்கந்த ராபா. ஐ கேன் see the healing angels coming into your house ரிக்கந்த ராபாலோ ரிக்கா பாபா துரிஷத ராபாலோ ரிக்கா பாபா உரிக்கந்த ராபாலோ ரிக்கா பாபா உரிக்கந்த ராபா
ரஷாபால். ஒரு சில பேர் மேல ரிகந்த தேவ ஆவியானவர் வரத நான் பார்க்கிறேன். ரிகந்தர் ரிசீவ் ரிகாபாபா ரிசீவ் ரிகாபாபா ரிசீவ் ரிகா ரஷாபாதர். ஃப்ரெஷ் அனாயிண்டிங் ஃப்ரம் ஹெவன் ரிகந்தர் ராபம். Fresh anointing, Rika Baba. Fresh anointing from heaven, Rika Baba. Receive, Rika Baba. Receive, Rika Baba. Receive, Rishaba Daraba, La Rika Baba. Durashada, Laka Laba, Raba, Lorika Baba. சிறு பிள்ளைகள் ரிகந்தர்ரா, ஒரு சிறு சின்ன பிள்ளைகள் ரிகந்தர்ரா, பல சின்ன பிள்ளைங்க ரிகந்தர் ராபா லோரிகா பாபா. ஆபாசமான கார்ட்டூன்ஸ் பார்த்து ரிகந்தர் அவங்க மேல ரிகந்தர் ராபால அசுத்தாவிகள் ஆடுறத நான் பார்க்குறேன். ரிகந்தர் அவங்க மேல அசுத்தாவிகள் செயல்படுறத நான் பார்க்குறேன். ரிகந்தர் ராபா லோரிகா பாபா. ஊரிக்கந்தா லராஷா ராபா லோரிகா பாபா திராபா லோரிகா பாபா. அப்பேற்பட்ட பிள்ளைகள் மேல ரிகந்தர் ராபா லோரிகா பாபா. உரிக்கந்த ராபா லோரிகா பாபா. ஒரு சுத்திகரிப்பு நடக்குது. ரிகந்த ராபா லோரிகா ஒரு சுத்திகரிப்பு நடக்குது. ரிஷாத ராபா. ரிசீவ் ரி பாபா ரிசீவ் ரிஷாபா ரிசீவ் ரிஷாபா லோரிகா பாபா. உரிக்கா கர்த்தர் சொல்றா ரிகந்த ராபா லோ. நீங்க பேரண்ட்ஸா பிள்ளைங்களை பெத்தா மட்டும் போதும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ரிகந்த ராபா லோரிகா பா. பிள்ளைகள் என்ன பாக்குறாங்கன்னு பாருங்க என்று ஆவியானவர் சொல்றார், எச்சரிக்கிறார். ரிகாபா தர ஷதா லெக்கே பாலாபா உரிக்கந்த லராபா லோரிகா பாபா. இது எச்சரிப்பு நாட்கள் என்று ஆவியானவர் சொல்றார். ரிபா லரா Shada lakaba libo loro shaba baba urikanda raba lorika baba duraba lorika baba urakanda raba lorika baba urikanda raba. ஒரு குறிப்பிட்ட லேடி ஜெபிக்கிறாங்க. ரிகந்த எங்க வீட்டில் ஒரே போராட்டம் ரிகந்த ஒரே போராட்டம் ரிகந்த இந்த போராட்டம் நிற்கவே மாட்டேங்குது. கர்த்தர் சொல்றார் ரிகந்த ராபாலோ உன் வீட்டில் ரிகந்த ராபாலோ ரிகா ஆவியானவர் இல்லை ரிகந்த ஏசு இல்லை ரிகந்த ரா எதுவுமே இல்லை ரிகா அப்புறம் எப்படி விடுதலை வரும் என்று கர்த்தர் கேட்கிறார். ரீபா தா ரஷாபா லோரிகாபா ஊரிக்கந்த ஒரு பைபிளை வச்சுட்டு ஜீசஸ் போட்டோ வச்சுட்டு இருந்தா போதுமான என்று ஆவியானவர் கேட்கிறார். ரிகா பாபா ஜபம் இல்ல ரிகந்தர் வேத வாசிப்பு இல்ல ரிகந்தர் ராபால் தேவ ஆவியானவர் இல்ல ரிக இது இல்லாட்டி ரிகாபா உங்க வீட்டுல பிளஸிங்கும் இல்ல ரிகந்தர் ரஷபாலோ. ஒரு பிரச்சனையும் மாறாதுன்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரிகா மாறவே மாறாதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிகா நீங்க எந்த பிரச்சனைக்குள்ள இருக்கீங்களோ அந்த பிரச்சனை அதிகரிக்கும் என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும்னா ரிகந்தர் ராபாலோ ரிகா நிறைய ஜெபம் பண்ணணும். ரிகந்த முட்டிய முடக்கணும் என்று ஆவியானவர் சொல்றார். ரிகந்த முட்டி முடக்கலனா ரிகந்த அந்த வீட்டுல ஜபமே அந்த வீட்டுல ஆசீர்வாதமே இருக்காதுன்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரீபா தர ஷபா லக்கி பாலா பாபா டுரிகரா தர பல ரஷத லபாலா பாபா டுரிகரா பல ரா பாபா. உரிக்கந்தர் ராபா. நிறைய வாலிபர்கள் ரிகந்த நிறைய வாலிபர்கள் இருக்க சபையில் செயல்படுற நிறைய வாலிபர்கள் ரிகந்தர் ராபாலோ இருக்க நான் ஃபெலோஷிப் போகிறேன் அது போகிறேன் அப்படின்னு சொல்கிற வாலிபர்கள் ரிகந்தர் சர்ச்சில் முக்கியமான பொசிஷனில் இருக்க வாலிபர்கள் ரிகந்த அந்த மாதிரி வாலிபர்கள் ரிகந்த அசுத்தமான காரியங்கள் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. ரிகந்த் இது தேவனுக்கு ரொம்ப அருவருப்பு. ரிகந்தர் ராபா தேவனுக்கு ரொம்ப அருவருப்புன்னு என்ற ஆவியானவர் சொல்கிறார். ரிகந்த் அருவருப்பான காரியங்களை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. ரிகந்த் அருவருப்பான காரியங்களை செஞ்சுட்டு ரிகந்தர் ராபா உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. ரிகந்தர் ராபா சாபம் வரும் என்று ஆவியானவர் சொல்றார். ரிகந்தர் ராபாலோ you will be cursed says the Lord. ரிகா பாபா you will be cursed says the Lord. ரிபா பாபா you will be cursed says the Lord. ரிகா பாபா நீங்க என்ன சபைகள்ல போய் என்ன காரியம் செஞ்சாலும் எனக்கு கவலை கிடையாது. ரிகந்தர் பாவமான வாழ்க்கையில இருந்தீங்கன்னா ரிகந்தர் சபிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்தர் ராபாலோ இஸ்ரேல் மக்கள் மாதிரி ஆயிடாதீங்க. ரிகந்தர் வனாந்தரத்துல இறந்து போகாதீங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிபாலா ரிகவம் ஒரிகந்தர் ராபால் ஒரிக்க நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். ரிகந்த எந்த தேவன் ரிகந்தர் ராபால் இஸ்ரேல் மக்களை வந்து எகிப்திலேருந்து மீட்டு கொண்டு வந்தாரோ ரிகந்தர் அதே தேவன் ரிகந்தர் ராபால் வனாந்தரத்தில் கொன்று போட்டாரு. ரிகந்தர் கோபத்துல கொன்று போட்டாரு. ரிகந்தர் அதே தேவன் ரிகம் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். ரிகந்தர் ரிகந்த ஜாக்கிரதையா இருங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிகபா ரஷபால் ரிகந்தர் ரஷக்க லெபெத் ரிகபாபா ரிகந்தர் ராபால் ஒரிக்கம் ஏசுன்ற நாமத்துல விளையாடாதீங்க. ரிகந்தர் ராபால் அந்த நாமத்தை வச்சு விளையாடாதீங்க. ரிகந்த அந்த நாமத்தில் விளையாடாதீங்க. ரிகந்தர் இருக்கிறதே மேலாத நாமம் இயேசுவின் நாமம். ரிகந்தர் ராபா ரிகந்தர் ராபா அசுத்தாவிகளாம் நடுங்கிற நாமம். ரிகந்தர் சாத்தானே கண்டு நடுங்கிற ஒரு நாமம் அது. ரிகந்தர் ராபாலோ ரிகம் இயேசுவின் நாமம். ரிகந்த அந்த நாமத்தை வச்சு யாரும் விளையாடக்கூடாதுன்னு என்ற ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரீபா தர ஷக்க லேபே லாரிகாபா டுக்கிரா தர ஷக்க லாரிகாபா பாபா துரிஷாபா லோரிகா பாபா ரிகா ராபாலோரிக்கபா. மறுபடி சொல்ற ரிகந்தர் ராபால யார் ஜெபிக்கிறாங்களோ ரிகந்தர் அவங்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம் ஆண்டு. ரிகந்தர் யாரெல்லாம் ஜெபிக்கலையோ ரிகந்தர் அது நியாய தீர்ப்பின் ஆண்டா இருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். ரிஷபாலோ ரிகா பாபா. தேங்க்யூ ஃபாதர் ரிஷபாலோ.